ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தர் வந்து பிஸ்னஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி சில வகுப்புகளை எடுக்கிறதா விளம்பரம் கொடுத்துக்கிட்டே இருந்தார். அவரை நிறைய ஃபீஸ் அதுக்கு அவரை நம்பி நிறைய பேர் அதில் போய் சேரவும் செஞ்சாங்க. அப்போது நான் ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது கேட்டேன், என்ன நீங்கள் அதுக்கு போகலையா அப்படின்னாங்க. அப்போ அவர் சொன்னார், விளம்பரம் கொடுத்து ப்ரோக்ராம் நடத்துகிறவனுக்கே பிஸ்னஸ் எப்படி பண்ணணும்னு தெரியாது. அவன் தோங்கின பிஸ்னஸ் எல்லாம் ஊற்றிக்கிச்சு, அவன் என்னத்தை பிஸ்னஸ் சொல்லி கொடுப்பான் அப்படின்னு கேட்டார். நம்ம லைஃப்பில் எத்தனையோ பேர்கிட்டேருந்து அட்வைஸ் வாங்குகிறோம். அட்வைஸ் வாங்குகிற எல்லாரும் அந்த விஷயங்கள் நல்லா தெரிஞ்சவங்களா, அதில் அனுபவம் உள்ளவங்களா, அதில் ஏற்கனவே ஜெயிச்சிருக்காங்களா அப்படிங்கிறதையெல்லாம் நாம் யோசித்து பார்த்துருக்கோமா? பல நேரங்களில் நமக்கு வந்து நிறைய சறுக்கல்கள் வர்றது தப்பான ஆட்கள் கிட்டேருந்து அட்வைஸ் எடுக்கும்போது தான். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து மெட்ராஸுக்கு புதுசு. அவர் என்ன பண்ணார், இன்னொருத்தர் மெட்ராஸுக்கு புதுசாக வந்த ஒரு நண்பரை கூப்பிட்டு, எனக்கு இந்த இடம் போகணும், எனக்கு கொஞ்சம் வழி சொல்கிறியா அப்படின்னு கேட்டார். அது இப்போ இல்லை, 10 வருஷம் முன்னாடி. அப்போது கூகுள் மேப் எல்லாம் கிடையாது. உடனே அவர் வந்து ஒரு ரூட்டையும் சொல்லி கொடுத்தாரு, இப்படி போனேன்னா நீ போயிடுவான்னு. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் அலைஞ்சும் அவரால் அந்த இடத்த கண்டுபிடிக்க முடியலை. அப்புறம் வேற ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி கேட்டப்போ அவர் சொல்லியிருக்காரு, ஐயோ சார் நீங்கள் ரொம்ப அலைஞ்சிருக்கீங்க, அங்கெல்லாம் தேவையே இல்லை, இப்படி போங்க வந்துடும் அப்படின்னு. அங்கே அவர் செஞ்ச தப்பு, அவரும் மெட்ராஸுக்கு புதுசு, அவர் அட்வைஸ் கேட்ட இன்னொருத்தரும் மெட்ராஸுக்கு புதுசு. ஊரே தெரியாத ஒருத்தர் எப்படி இன்னொருத்தருக்கு வழிகாட்ட முடியும்? அதுபோல தான் நமக்கு லைஃப்பில் அட்வைஸ் கொடுக்குறவங்களும் நிறைய பேர் அவங்களுக்கு விஷயம் தெரியாதுன்னாலும் தைரியமாக இல்லை எனக்கு இது தெரியாது, நீங்கள் இன்னார்கிட்ட பேசுங்கன்னு சொல்கிறது கிடையாது. அதுக்கு பதிலாக எனக்கு இதெல்லாம் தெரியும், நான் சொல்லித்தரேன் வா அப்படின்னு சொல்லி நம்மளை இழுத்து கொண்டு போய் எங்கேயாவது குழியில் தள்ளிடுவாங்க. அட்வைஸ் கேட்குறதுக்கு முன்னாடி அல்லது சஜஷன் கேட்குறதுக்கு முன்னாடி யோசிங்க, அந்த நபருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு தான் இருக்குமா, நமக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு அவருக்கு இதில் அனுபவம் இருக்குதா அப்படிங்கிறத பாருங்கள். சிலர் ஓப்பனாக சொல்லுவாங்க, எனக்கு இது தெரியாதுங்க, நீங்கள் இன்னார்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஆட்கள்கிட்ட நீங்கள் தைரியமாக கேட்கலாம். ஏன்னா அவங்க உங்களுக்கு சரியான ஆளை கைட் பண்ணி விட்டுருவாங்க. சிலர் இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. அதுக்கு பதிலாக அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் உங்கள் தலையில் கட்டிடுவாங்க. கடைசியில் நீங்கள் அங்கே ஒரு சோதனை எலி மாதிரி ஆயிடுவீங்க. அது எல்லாத்தையும் நீங்கள் ட்ரையல் பார்த்து நீங்கள் தோற்று போய் அவர்கிட்ட போய் சொல்ல வேண்டியிருக்கும், என்னப்பா நீ சொன்னா ஆனால் இப்படி ஆகி போயிடுச்சே அப்படின்னு சொல்லி. ஆகையினால நீங்கள் அட்வைஸ் கேட்குறதுக்கு முன்னாடி நிறைய யோசிங்க. அந்த விஷயம் தெரிஞ்ச ஒரு ஆள், அந்த அனுபவம் உள்ள ஒருத்தர்கிட்ட உங்களுடைய கேள்விகளை கேளுங்க, உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க. யார் அட்வைஸ் பண்ணாலும் எடுத்துக்காதீங்க. நீங்கள் கேட்குற எல்லா கேள்விக்கும் எனக்கு பதில் தெரிஞ்சிருக்காது இல்லையா? என்னுடைய அனுபவம் ரொம்ப ரொம்ப குறையாக இருக்கலாம், எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கணும் கட்டாயம் கிடையாது. அது போலத்தான் ஒவ்வொரு மனிதர்களும் எல்லாருடைய அனுபவங்களும் ஒரு எல்லைக்கு உட்பட்டது தான். உங்களுடைய தேவை என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரியான ஆட்கள் கிட்ட நீங்கள் உங்கள் கேள்விகளை கேளுங்க, உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்துக்கோங்க.